ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கேரட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ எண்ணெய் சூடு இருந்து ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக செவந்து வந்ததும் பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வறுத்து விடுங்க. மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. கேரட் ரைஸுக்கெல்லாம் இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும், நிறைய சேர்த்துறாதீங்க. ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. இது கூடவே துருகின தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த ஆயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ துருகி வச்ச கேரட் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆயிலே கேரட் நல்லா வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. இந்த தண்ணி எதுக்கு சேர்க்குறேன்னா அப்போ தான் கேரட் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கேரட் நல்லா வெந்து வந்ததும் வடித்து வச்ச சாதம், நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து எடுத்துங்க. இப்போ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கேரட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கணுன்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.